ஒப்புரவாக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டேன். கைகள் தட்டி பாடலாமா? ஒப்புரவாக்கப்பட்டேன், ஒப்புரவாக்கப்பட்டேன். சேர்ந்து பாடு. ஒப்புரவாக்கப்பட்டேன், அத்தனை பேர் பாடுங்க. பரலோகம் கவனிக்குது. ஆமென். மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டேன், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் மறையப்பட்டேன். பல்லமா கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் மறையப்பட்டேன். இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே வாழ்கின்றார். இனி வாழ்வது கிறிஸ்துவே சந்தோஷமா இயேசுவின் ரத்தம், இந்த இயேசுவின் மரணம் என்னை ஒப்புரவாக்கி இருக்கு. வேடிக்கை பார்க்காம இந்த சபையவே நம்முடைய மரணத்தினால பிதாவிடத்தில் ஒப்புரவாக்கினார். மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டேன், கிருபையினாலே மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டேன். கை திறந்து சொல்லுங்களே. கிருபையினாலே மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டேன். இனி பாவமோ பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? இனி பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? ஒப்புரவாக்கப்பட்டேன். சேர்ந்து பாருங்க. சீனன்மை ஒப்புரவாக்கப்பட்டேன், சிரித்த முகத்தோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். தலைகளை உயர்த்தி தேவகுமாரனின் மரணத்தினால் சம சொல்லட்டு. கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யாத்ராமத்தின் புஸ்தகம், the book of Exodus chapter 12. ஹalleluya. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13 மற்றும் 23 ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யாத்ராகம் 12ஆம் அதிகாரத்திலே 13 மற்றும் 23 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய சத்தம் கேட்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு அடையாளமான இரத்தமா அல்லது அடைக்கலமான இரத்தமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இது போக போக தான் இந்த தலைப்பினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தேவனுக்கு மகிமை. இந்த செய்தியினுடைய தலைப்பு அடையாளமான இரத்தமா அல்லது அடைக்கலமான இரத்தமா? இது என்ன பாச வித்தியாசம்? இந்த வேத பகுதியிலே நீங்களும் நானும் வாசித்த இந்த பகுதியிலே இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பதற்கு முன்பதாக தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன காலங்கள் முடியும் போது ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், 400 வருஷம் உன் ஜனம் உன் சந்ததி அந்நிய தேசத்திலே அடிமைத்தனமாயிருப்பார்கள். 400 வருஷம். பைபிள் சொல்லுது 430 வருஷம் முடியும் போது அவர்கள் அங்கிருந்து புறப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். பார்வோன் அவர்களை விடவில்லை. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி, முச்சரியில் தரிசனமாகி அவனுக்கு ஒரு பெரிய மிஷன் மேண்டேட் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறார். நீ போய் என் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வா. அப்போ எகிப்து தேசத்துக்கு மோசே போகிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். 10 வாதைகளை தேவன் இஸ்ரவேலர் மத்தியிலே, எகிப்தியர் மத்தியிலே ஆண்டவர் அனுப்புகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். 9 வாதைக்கு பார்வோன் செவி கொடுக்கவே இல்லை. வண்டு வந்தது, பேன் வந்தது, எரிகொப்பலங்கள் வந்தது, இருள் வந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாறியது, தவளைகள் வந்தது தேசத்துல. ஆனா பார்வோன் ஒன்றுக்கு செவி கொடுக்கவில்லை. நான் வேகமா போறேன், பேக்ரவுண்ட் சரியா? கடைசியா 10வது வாதை, பிளேக், ஆங்கிலத்தில் 10 பிளேக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த 10வது வாதைக்கு தான் பார்வோன் செவி கொடுப்பான் என்று ஆண்டவர் மோசேட்ட சொன்னார். அப்ப ரெடி ஆயிக்கங்கப்பா, இந்த ராத்திரி அந்த வாதை வரும். இந்த நடுராத்திரியில நீங்க உலகம் முழுசும் from the beginningல ஆதியாமத்திலிருந்து நீ யாத்திராமத்திலிருந்து நீங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய விடுதலையும் நடு இரவுல தான் கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. இந்தியாவுக்கு விடுதலை எப்போ வந்துச்சு? ராத்திரி, நடுராத்திரி 12 மணிக்கு தான் கொடுத்தான். அதே போல பாகிஸ்தானுக்கு எப்போ கொடுத்தான்? நைட்டு தான் கொடுத்தான். அப்போ உலகம் இது பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாய் கூட இருக்கலாம். அப்ப அந்த ராத்திரியில ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்தின் மத்தியில கடந்து வருவேன், சங்காரதூதன் வருவான், சங்காரதூதன் எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை அடிப்பான், பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளையை அடிப்பான். அப்பா பார்வோன் பாருங்க, எந்த தலைச்சம் பிள்ளை செத்தாலும் பார்வோனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளைய, ஏன்னா அடுத்து அவன் தான் பார்வோனா வரணும், அந்த பிள்ளையை நான் அடிப்பேன். ஸ்தோத்திரம். அப்ப பார்வோன் உங்களை போக விடுவான். ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, அந்த சங்காரக்காரன் வரும்போது உங்கள் வீடுகளிலே அடையாளமாய், அந்த வார்த்தையை குறித்து அதுக்கு தான் சொன்னேன், அடையாளமான ரத்தமா அல்லது அடைக்கலமான ரத்தமா? ஆமென் சொல்லுங்க. இதுக்கு எதுக்காக இந்த தலைப்பு வச்சீங்க பாஸ்டர்? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், அந்த ரத்தம் எந்த வீட்டில் பூசப்பட்டு இருக்குமோ, அடையாளமாக பூசப்பட்டு இருக்குமோ, அது வெறும் அடையாளமான ரத்தம். அந்த ரத்தம் வெறும் அடையாளமாக இருந்தது. அந்த ரத்தத்தை கண்டு சங்காரக்காரன் விலகி போவான். உன் வீட்டுக்குள்ள வாத வராதுப்பா, உன் வீட்டுக்குள்ள மரணம் வராதுப்பா. ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தை எந்த வீட்டு நிலைக்கதவு கால்கள்லாம் பார்க்கிறானோ அந்த வீட்டில் சங்காரக்காரன் உள்ள போக மாட்டான். அப்ப அந்த ரத்தம் அடையாளமான ரத்தம். ஆமென். ஆனா புதிய ஏற்பாட்டு வரும்போது அது அடையாளமான ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம் அடைக்கலமான ரத்தம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லு. இயேசுவின் ரத்தம் அடைக்கலமான ரத்தம். அந்த ரத்தத்துக்கு இந்த ரத்தத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம அடையாளமான ரத்தத்துக்கு கீழ் இல்லை, அடைக்கலமான ரத்தத்துக்கு கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஆண்டவர் மிருகங்களை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து சட்டங்களிலே நிலைகளிலே பூச சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரி சங்காரக்காரன் வருவான், ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டின் நிலைகளிலே பூச வேண்டும். எந்த வீட்டில ரத்தம் இல்லையோ, ஸ்தோத்திரம்,
அந்த வீட்டுக்குள்ள சங்காரக்காரன் வருவான். தேவனுக்கு மகிமை. இப்ப சங்காரக்காரன் வருகிறான். நடுராத்திரியிலே தலைச்சன் பிள்ளைகள் எகிப்திலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலே மரணம் இல்லாத ஒரு வீடு கூட இல்ல. நல்ல கவனிங்க, தலைச்சன் பிள்ளைக்கு ஒருவேளை 80 வயசா இருக்கலாம். அந்த வீட்டில் அவன் தான் மூத்த பிள்ளை அப்படின்னா அவங்களுக்கு 80-90 வயசு இருந்தாலும் அவனும் செத்து போவான். ஸ்தோத்திரம். பார்வோனுடைய பிள்ளை அங்க மரித்து போனது. அந்த ராத்திரி பார்வோன் மோசேயை கூப்பிடுறான், எல்லாரும் நீங்க கிளம்பி போங்க. அந்த ராத்திரி கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணி கொண்டு வருகிறார். அப்ப அந்த ரத்தம் எகிப்திலே இஸ்ரவேலர்களை அடையாளப்படுத்தி காண்பித்த ரத்தம். ஸ்தோத்திரம். எந்த வீட்டின் மேலெல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள மரணமே இல்லை. ஆனா எந்த வீட்டின் மேலெல்லாம் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் எல்லாம் மரண ஓலங்கள் நடந்தது. எகிப்து முழுவதும் அந்த ராத்திரி மரண ஓலம். மரணமே இல்லாத வீடே இல்லை. ஆனா எகிப்தியருடைய வீடுகளுக்குள்ள ஒரு மரணம் கூட இல்லை. ஆமென். கர்த்தரை புறப்பட பண்ணினார். கர்த்தரை கொண்டு வருகிறார். சொல்லப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். இப்ப நாம பார்க்க போறது, இது அடையாளமான ரத்தமா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தத்துக்கு வல்லமை எந்த அளவு, அது அடையாளமா தான் இருக்கும். ஆனா அந்த ரத்தம் காப்பாத்தாது, அந்த ரத்தம் விடுவிக்காது, அந்த ரத்தம் எதையுமே செய்யாது. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை குறித்து தான் இன்னைக்கு நீங்களும் நான் வாசிக்க போறோம். வாசிக்கலாம் என்னோடு கூட. இது அடையாளமான ரத்தம் அல்ல, அடைக்கலமான ரத்தம் பார்க்க போறோம். இந்த ரத்தம் எனக்குள் என்ன செய்கிறது? எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில், the book of Hebrews chapter 10 திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்க போகிறோம். எபிரேயர் புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 308ஆம் பக்கத்துல, பைபிளுடைய பின்பகுதியில் 308ஆம் பக்கத்துல வந்துருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். இந்த வேத வசனத்துல 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சிந்தப்பட்ட மிருகங்களுடைய ரத்தம் அடையாளம். அந்த ரத்தத்தினால என்ன உண்டாச்சு? ஒரு பாதுகாப்பு உண்டாச்சு. அவ்வளவுதான். அது மிருகங்களுடைய ரத்தம். ஆனா இயேசுவுடைய ரத்தத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் கவனிக்கும் போது, ஆமென், நீங்க எல்லா சத்தியத்தையும் பிசாசு கவனிக்க விடுவான். இயேசுவின் ரத்தத்தை மட்டும் கேட்கவே விட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியுமா? அந்த ரத்தம் தான் உங்களை மீட்டெடுத்த ரத்தம். அந்த ரத்தம் தான் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். எல்லா சத்தியத்தையும் உங்களை கேட்க விடுவான். உங்க கவலையை பத்தி நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்படி சேர்ந்து அழுவீங்க என்னோடைய. உங்க பாரத்தை பத்தி நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, உங்க கடன் பிரச்சனை இன்னைக்கு பார் கர்த்தர் இந்த இரவு மாற்றுவா, நீங்க ஹல்லேலூயாம்பீங்க. ஆனா நான் ரத்தத்தை பத்தி பேசினேன்னா பிசாசு உங்களுக்குள்ள தூக்கத்தை கொடுப்பான். ஏன்னா இந்த ரத்தத்தில் அவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது. ஆமென். பைபிள் சொல்லுது 2 காரியம். 19ஆம் வசனத்துல அந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு அந்த ரத்தம் நம்மளை தகுதிப்படுத்துது. 20ஆம் வசனத்துல அந்த மார்க்கத்தின் வழியாய் போவது, பிரவேசிப்பதற்கு அந்த ரத்தம் நமக்கு தைரியம் கொடுக்கிறது. 2 காரியம். இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தபோது என்ன ஆயிற்று? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நினைச்ச முடியாது, நுழையவே முடியாது. பழைய ஏற்பாட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டுல ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போவான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். நினைச்ச நேரத்துக்கெல்லாம் ஆசாரியர் ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போக முடியாது. தப்பி தவறி எக்கு தப்பா போய் உள்ள போய் அசுத்தத்தோட உள்ள போய் மாட்டினானா மரணம் தான் அவனுக்கு. அப்ப அந்த மிருகத்தினுடைய ரத்தம் அவனை காப்பாத்தாது. ஆனா இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் பரிசுத்தமா வந்தோமா? எல்லாரும் சுத்திகரித்து வந்தோமா? எல்லாரும் தகுதியுடையவர்களா உள்ள வந்தோமா இந்த காலையில்? அப்படின்னா இல்ல. எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணல, பரிசுத்தம் பண்ணல, பயப்படல. ஐயோ இன்னைக்கு போறோமே, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு காலையில ஜெபம் பண்ணுவோம், நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம், சுத்திகரித்துக் கொள்வோம், நம்மளை தேவனுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்ப்போம், நிதானிச்சு பார்ப்போம். இதை போய் இந்த ரத்தத்தில் பங்கெடுக்க போறோமே, இந்த ரத்தம் எவ்வளவு பயங்கரமான ரத்தம்.
ஆனா ஒரு உணர்வு, இன்னைக்கு பந்தி இருக்கு, தோத்திரம், அவ்வளவுதான். வெள்ளையை கட்டிட்டு போகணும், வெள்ளையை போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. ஆனா இந்த பந்தியில், இந்த ரத்தத்துல பழைய ஏற்பாட்டில் எப்படி நடந்த சம்பவங்கள், எப்படி புதிய ஏற்பாட்டில் என்ன சம்பவங்கள் நடக்கிறது, இது நிறைய மரணங்கள் இல்லாதனால தான் இன்னைக்கு சபைக்குள்ள பயம் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, அந்த ரத்தம் தைரியம் கொடுக்காதான், இந்த ரத்தம் நமக்கு தைரியம் கொடுத்திருக்கு. எதுக்குள்ள? மகா பரிசுத்தலத்துக்குள் நுழைவதற்கு, பிரவேசிப்பதற்கு அந்த ரத்தம். இரண்டாவது, இந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில அந்த மார்க்கத்தின் வழியா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இந்த மார்க்கம்ன்றது பரலோகத்துக்கு போற வழி. ஒரு மனுஷன் சும்மா உள்ள வந்துட முடியாது, பரலோகத்துக்கு உள்ள போயிட முடியாது. பரலோகத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியாருடைய முகத்தை நீங்க பார்ப்பதற்கு இந்த ரத்தம் தான் நம்மளை தைரியப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆயுதமாகி வந்தோமா, பரிசுத்தமாய் வந்தோமா, ஜெபித்து வந்தோமா, சுத்திகரித்து வந்தோமா? இல்ல. நீ உட்கார்ந்து இருக்கிற 110 120 பேர்த்துல எத்தனை பேர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தீர்கள்? நீங்க பந்தி எடுக்க போறோம், எத்தனை பேர் காலைல ஜோம் பண்ணி, கையெல்லாம் தூக்க வேணாம், எத்தனை பேர் ஆயத்தம் பண்ணி ஜோம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி, ஐயோ இன்னைக்கு அந்த ரத்தத்தை நான் எடுக்க போறேன், கையில வாங்க போறேன். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? எதனால இந்த தைரியம் உங்களுக்கு வந்து தெரியுமா? இந்த ரத்தம் என்றைக்கு, இது அடையாளமான ரத்தம் அல்ல, இந்த ரத்தம் அடைக்கலமான, அடைக்கலம் என்ன? உங்களை பாதுகாத்து, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும், என்ன குறைவுள்ளவர்களா இருந்தாலும், என்ன ஹல்லேலூயா பரிசுத்தம் இல்லாமல் நீங்க வந்திருந்தாலும், அந்த ரத்தம் உங்க மேல இருக்கிறனால அந்த ரத்தம் உங்களுக்கு தைரியம் கொடுக்குது. நான் எங்க போகணும்? தேவனுக்கு சமீபமா நான் போகணும். பழைய ஏற்பாடு மாதிரி இருந்துருச்சுன்னா நீங்களும் நானும் மகா பரிசுத்தம் உள்ளே வர முடியாது. இதுதான் மகா பரிசுத்தலம். ஏன்னா இங்க பிரகாரம் இல்லை, இங்க பரிசுத்தலம் இல்லை, ஒரே இது ரெண்டையும் ஒண்ணாக்கிட்டார். ஏன்னா அது வரைக்கும் இயேசு மரிக்கிற வரைக்கும் திரைச்சீலைகளை போட்டு மறைத்திருந்தார்கள். மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஆசாரியன் மட்டும் போவான். ஆனா இப்ப பாருங்க, திரைச்சீலையில ஒண்ணும் கிடையாது. இது எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது? இயேசுவின் மரணம் என்ன செய்தது? ஒன்றாக்கியது. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரத்தம் தான் நீ என் பக்கத்துல வருவதற்கு உனக்கு தைரியத்தை கொடுத்த ரத்தம். ஹல்லேலூயா. அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஏன் போக முடியாது? அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அங்கதான் தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபாசனத்தின் மேல எழுந்தருளுவார், பேசுவார் உள்ள. மோசே தினந்தோறும் போய் அந்த கிருபாசனத்து மேல இருந்து ஒரு சத்தம் வரும், அங்கிருந்து தான் பிதாவோடு பேசுவார். அந்த பெட்டிக்கு பக்கத்துல போகணும்னா அவ்வளவு பரிசுத்தமா போகணும். மனுஷிக தைரியத்துல போயிட முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எந்த மனுஷனும் மனுஷிக தைரியம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? மனுஷன் தைரியமா இருக்கிறான் உலகத்துல, நம்மளை காட்டு தைரியசாலிலாம் இருக்கிறான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிமா. தைரியசாலியா இருந்தா அவன் எவ்வளவு பேத்த வேணாலும் சமாளிப்பான். அது உலகத்தின் தைரியம். எவ்வளவு இருட்ட வேணாலும் போவான், எத்தனை மந்திரவாதிட்ட வேணாலும் போவான். சோத்திரம். எத்தனை சுடுகாட்டுக்கு வேணாலும் போகலாம். யூடியூப்ல ஒரு பிள்ளை, வாலிய பிள்ளை பாருங்க, போடுறா பாருங்க, மந்திரவாதி மாதிரி போய் நைட்ல போய், அதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, சரி பார்க்க வேண்டாம். அவர் சொல்ற ரொம்ப பயந்தாடிங்களாம் பார்க்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே பயந்தாடிங்க இல்ல. அப்படி நைட்டு சத்தம் கேட்டாலே பயப்படுவோம். தோத்திரம். பட 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 படன்னு கதவை தட்டுற சத்தங்க சும்மாவே சொல்லுவோம், நேற்று யாரும் எங்க வீட்டுக்கு கதவை தட்டினாங்க, நம்ம ஒரு பயிலும் தட்டிருக்க மாட்டான். ஆனா நமக்கு அது பிரம்ம. ஏன்னா நம்ம தனியாக படுத்திருப்போம், 2 பேர்த்தோட படுத்திருப்போம், பிள்ளைகளோட படுத்திருப்போம். சோத்திர கணவன் சில நேரத்தில் வெளியூர் போயிருப்பாரு, யாரோ எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத போது தட்டுறாங்க, அதெல்லாம் ஒருத்தரும் தட்டியிருக்க மாட்டான். அது நம்ம பிரம்ம. சரி, உலகத்து மனுஷன் எவ்வளவோ தைரியசாலியா இருக்கிறான். அவனுக்கு உலகம் கொடுக்கிற மாம்சத்தில் உண்டாகிற தைரியம், அந்த மாம்சத்தில் உண்டாகிற தைரியத்தை வச்சுட்டு நீங்க மகா பரிசுத்தத்துக்கு உள்ள வர முடியாது, துணிகரமா வர முடியாது. இங்க ஒண்ணே ஒண்ணு, இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா ஆட்டுக்குட்டியான முகத்தை சும்மா பார்த்திட முடியாது. தேவனுடைய முகத்தை மகா பரிசுத்தலத்துக்கு சும்மா பார்த்திட முடியாது. பிதாவோடு ஒரு மனிதன் பேச வருவானால் அவன் சும்மா பார்த்திட முடியாது. அவன் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் எப்ப ஜெபத்துக்கு போனான்னு சொல்லுவேன், பிதாவே உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்க முகத்தை பார்க்கிறேன். ஒரு பரிசுத்தவான் ஒரு ஜெபம் பண்ணி இந்த ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். நீங்க எப்ப தேவனுடைய சமூகம் வந்தாலும் சொல்லுங்க, பிதாவே நான் உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அந்த ரத்தம் தான் எனக்கு தைரியத்தை உண்டாக்குது. பிதாவுடைய முகத்தை பார்க்க என்ன வைக்குது, தேவனுடைய முகத்தை பார்க்க. ரெண்டாவது, அந்த மார்க்கத்தின் வழியாய், இந்த மார்க்கத்து வேற யாரும் வந்துட முடியாது. ஆமென். அந்த மார்க்கத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
பரலோக வழி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தில் எல்லாரும் நிற்க முடியாது. தைரியமா ஒரு மனுஷன் இயேசுவை ஃபாலோ பண்ண முடியாது. அதற்கு ஒரு தைரியம் வேணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக வாழ்றதுக்கும் சபைக்குள்ள கடைசி வரைக்கும் நிலைநிக்கு வாழ்வோ சாவோ மரணமோ உயர்வோ தாழ்வோ நாசமோ மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எதுவானாலும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஆமாவா இல்லையா? பவுல் சொல்லி கொடுக்கிறார்ல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில், என்ன வந்தாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டார். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் தான் யார் கொடுக்கிறது? இந்த இயேசுவின் ரத்தம். சின்ன சின்ன பாடுகள் பிரச்சனைகள் நம்ம அசைக்குதா? அசைக்காது. அதான் ஆண்டவர் கொடுக்கிற தைரியம். அந்த ரத்தம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு ரத்தம் ஒரு மனிதனுக்கு அடையாளம், ஆனா புதிய ஏற்பாட்டு ரத்தம் ஒரு மனிதனுக்கு தைரியம். ஹல்லேலூயா. இத்தனை பிசாசுகள் நமக்கு விரோதமா போராடியும் அவைகள் எல்லாம் எதிர்த்து நிற்க ஒரு தைரியம் இல்லையா? நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். சிங்கத்தை போல அடையாளம் படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். தைரியம் யாருக்கா? சிங்கம் எதை கண்டும் பயப்படாது. ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை யார் கொடுக்கிறா? இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை ஒரு வசனத்தை வாசிக்கிறோமா? அதுக்கு முன்னாடி கொலோசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் வாசிங்கள். 20ஆம் வசனத்தை, the book of Colossians chapter 1 verse 20, 1ஆம் அதிகாரம் கொலோசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை கைகளில் எடுத்து வைத்துக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 275ஆம் பக்கம் 275 பேஜ் நம்பர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறதாம்? முதல்ல ஒரு மனிதனுக்கு தைரியம். எதுக்கு தைரியம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவதற்கும் அந்த மார்க்கத்தின் வழியாய் நுழைவதற்கும். இந்த வழியில ஒரு மனுஷன் தைரியமா போகணும்னா பாடுகள் வரும், பிரச்சனை வரும், பட்டயம் வரும், நிர்வாணம் வரும், நாசம் மோசம் வரும், வியாதி வரும், பலவீனம் வரும். என்னப்பா சார் எல்லாம் வரும்ன்றீங்க? எப்பதான் போவோம்? அது வந்துகிட்டே தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் முடிவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை முடிவதில்லை. கொஞ்ச காலம் பிசாசு அவரை விட்டு விலகி இருந்தான். வெரி குட், தேங்க்யூ. 40 நாள் ஆண்டவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பிறகு பைபிள் என்ன சொல்லுது? கொஞ்ச காலம் அவரை விட்டு பிசாசு, அது போலதான் கொஞ்ச காலம் தான் உங்களை விட்டு தூரமா இருப்பான். எப்ப? நீங்க ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணும்போது, ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணும்போது, ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணும்போது உங்களை விட்டு கொஞ்சம் என்ன செய்வான்? ஆமா, ஞாபகம் வச்சுக்கணும், அவன் மறுபடியும் வருவான். அப்ப மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் பாடு வரும். அதுக்கு தான் அந்த தைரியம். என்ன வந்தாலும் நான் நிப்பேன். அந்த தைரியத்தை கொடுப்பதா அந்த ரத்தம். இயேசு ரத்தம் சும்மா இல்ல. இந்த ரத்தத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கத்த வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. யார் அந்த இரு திறத்தார்? இயேசுவின் ரத்தம் ஒப்புரவாக்குகிற ரத்தம். ஆமென். ஒப்புரவாக்குச்சு பரலோகத்தையும் பூலோகத்தையும். என்ன அழகா சொல்றாங்க? இரு திறத்தாரை, பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக்கி. அதுக்கு முன்னாடி 2க்கு பிரிவினை இருந்தது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் நீங்க என்னதான் மிருகங்களின் ரத்தத்தை பலி கொடுத்தாலும், சாலமோன் லட்சக்கணக்கான ஆடுகளை மாடுகளை பலி கொடுத்தான். ஆனா ஒப்புரவாகுதல் என்கிற வார்த்தை எங்கேயுமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படல. ஆமென் சொல்லுங்க. the reconciliation, பரிகாரம் என்றுதான் எழுதப்பட்டிருக்க தவிர, ஆண்டவர் பழைய புத்தகத்தில் நானே உன் பரிகாரியாகிய பரிகாரி தான். ஆனா ஒப்புரவாகுதல் எப்ப வந்துச்சு? மனுஷனுக்கும், நான் சொல்ல பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் 2க்கும் ஒரு ஒப்புரவாகுதல். எப்ப? இயேசுவின் ரத்தம் என்னைக்கு சிந்தப்பட்டதோ, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால. ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தினால் ஒரு பெரிய மாற்றம். என்ன? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் இரு திறத்தாரையும். 2 பேர் இப்ப
பரலோகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, பூமியில ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இந்த இயேசு ரத்தம் என்ன செய்யுதுன்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒப்புரவாக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரச்சனை இருந்துச்சு. தேவன் மனிதன்கிட்ட போக முடியாது, தேவன் நேரா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, பிதாவின் முகத்தை பார்க்க முடியாது. கடவுளுடைய முகத்தை பார்த்ததாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மோசே முகமுகமாய் சந்தித்தான். ஆனா பிதாவுக்கு முகம் கிடையாது, அவருடைய சாயலை பார்த்தான், அவ்வளவுதான். அப்படி ஒரு தோற்றம், அவ்வளவுதான், ஒரு பிரசன்னம். அதுதான் பழைய ஏற்பாடு. முகம் அல்ல. அவர் கடந்து போகும்போது உன்னை கண்மலையின் வெடிப்பில் வைத்து உன்னை மூடுவேன் என் கரத்தால், நான் கடந்து போன போது என் பின்புறத்தை பார்ப்பாய். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார் மோசேட்ட, என் பின்பக்கத்தை பார்ப்ப. அப்படின்னா இமேஜின் படி அப்படியே முதுக பார்த்தாருன்னா இல்ல, அவருடைய சாயல் கடந்து போனது, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது தான் இயேசு வந்தபோது பிலிப்பு கேட்கிறான், பிதாவை எங்களுக்கு காட்டும். ஆண்டவர் உடனே சொன்னார், வாப்பா உங்களெல்லாம் கூட்டு போய் மலை மேல உட்கார வச்சு பிதாவை காட்டுறேன்னாரா? பிலிப்புவே, இத்தனை காலம் நீ என்னோட இருந்தோம், என்ன கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்ல முடியல, நான் தான்ப்பா பிதா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இது அப்படியே உபதேசமாக்கிட்டாங்க. இயேசு தான் பிதாவா இறங்கி வந்தார். பிதா போன பிறகு, இயேசு போன பிறகு ஆவியானவரா இறங்கி வந்தார். அல்ல, பிதா பரலோகத்துல தான் இருந்தார், இயேசு பூமியில் இருந்தார். பரிசுத்த ஆவி இயேசுவிடத்தில் ஊற்றப்பட்டார். 3 பேர் வெவ்வேறு ஆட்கள். ஆமென். இவர் போய் அவர் வரல, அவர் போய் இவர் வரல, 3 பேர் வெவ்வேறு ஆட்கள். நல்லா சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு மறுரூப மலையில் இருக்கும்போது பிதா பேசுகிற சத்தத்தை பேதுரு கேட்டான். அப்ப பிதா அங்கதான் இருந்தாரு, இயேசு பூமியில இருந்தாரு. அப்புறம் போன பிறகு சொன்ன, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இது இயேசு தன்னுடைய ஆவியானவரை அனுப்புகிறார் அந்த பூமியில. இது போகட்டும், சரியா? இப்ப பைபிள் சொல்லுது இந்த 2 பேத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி, ஒரு முரண்பாடு. ஏன்னா பூமிக்கும் பரலோகத்துக்கு ஒரு கனெக்ஷனே இல்ல. அததான் ஆசாரியர்கள் போய் தேவனுடைய சமூகத்திலே நிற்பார்கள். அவ்வப்போது ஜனங்களுக்கு வந்து செய்தி சொல்லுவான். இப்ப ஆண்டவர் பார்த்த, இப்படி இருக்க கூடாது, பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அல்லேலூயா. கைகளை போய் சொல்லுங்க அல்லேலூயா. அததான் எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்கள்ல ரொம்ப அழகா பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். இந்த புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 14, 15 and 16. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிலிப்பி புத்தகம் முந்தின புத்தகம் வந்துருங்க, 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்குமா? எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, அந்த இடத்தை மட்டும் நான் சொல்ற இடத்தை மட்டும் குறிச்சு வச்சுங்க. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும், மறுபடியும் ஆண்டவர் பவுல் எழுதுகிறார், இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும், மறுபடியும் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 3 இடத்துல 3 வசனங்கள்ல பவுல் வந்து இந்த இரு திறத்தாரையும் யார் இந்த இரு திறத்தார்? புறஜாதிகளையும் யூதர்களையும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூமியில 2 கூட்டம் இருந்துச்சு. யூதர்களுக்காக தான் இயேசு வந்தார். இந்த யூதர்கள் தங்களுடைய ரட்சிப்பை வேணான்னு சொன்ன போது ஆண்டவர் ரட்சிப்பை புறஜாதிகளுக்கு கொடுத்தார். ஆனா இந்த ரட்சிப்பு யூதர்கள் மூலமா தான் புறஜாதிக்கு வந்துச்சு. அவன் வேணான அந்த ரட்சிப்பை புறஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். 2வது ஒரு இருதிறத்தார். பரலோகத்துல ஒரு பரிசுத்த குடும்பம், பூமியில ஒரு பரிசுத்த குடும்பம். இந்த இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானம் பண்ணார், ஒன்றாக்கினார். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இந்த இயேசுவின் ரத்தம் என்றைக்கு சிந்தப்பட்டதோ பரலோகத்துக்கு பூமிக்கும் ஒரு பெரிய ஒப்புரவாகுதலை கொடுத்தார். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதை தான் கொலோசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிக்குமா? அதை முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த, அந்நியராயும் அப்புறம் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், பரிசுத்தமில்லாதவர்களாய் இருந்தோம், அப்ப பரிசுத்தராயும், குற்றமற்றவர்களாகவும், குற்றமுள்ளவர்களாய் இருந்தோம், குற்றமற்றவர்களாயும், கண்டிக்கப்படாதவர்களாயும் தண்டனைக்குரியவர்களாயும் இருந்தோம். 5 காரியம் எழுதுறாரு. ஹலோ, இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அந்நியராயும்
சத்துருக்களாயும், பாவம் செய்து நான் தேவனுக்கு சத்துருவா இருந்தேன், தேவன் என்னை சத்துருவா பார்த்தார். ஆனா இயேசு என்றைக்கு அவர் ரத்தம் சிந்தப்பட்டதோ, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க, அன்றைக்கு என்னை குற்றமற்றவராயும் கண்டிக்கப்படாதவராயும் பரிசுத்தம் உள்ளவராயும் என்னை மாற்றியது இந்த இயேசு ரத்தம். அப்பதான் பிதாவோட ஒப்புரவாக முடியும். நான் பாவம் செஞ்சுட்டு பாவத்தோடு போய் தேவனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது. அவ இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது? என்னை குற்றமற்றவனாய் மாற்றியது, கண்டிக்கப்படாதவன். நல்ல கவனிங்க, இட்ஸ் a beautiful word. பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் கண்டிக்கப்படாதவர்களாய். ஏன்னா ஏற்கனவே இந்த பூமியில இருக்கும்போது என்னை கண்டிச்சிட்டாரு. என்னை கண்டித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை சரிப்படுத்தி, உங்களை சரிப்படுத்துற ஒரே இடம் சபை மட்டும்தான். ஆமென். இந்த உலகம் வேற, உலகம் என்ன ஏற்கனவே பாவத்துக்குள்ள இருக்கு, அது பாவத்தை குறித்து கண்டிக்காது. பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு உலகம் கண்டிக்காது. நீ பரிசுத்தமா வாழுப்பா அப்படின்னு உலகம் உங்களுக்கு சொல்லுமா? சொல்லவே சொல்லு. எழுத்து விட்டுக்காரன், ஏங்க இப்படி டிவியை பார்த்து வீணா போறீங்க அப்படின்னு சொல்லுவானா? அவன் புதுசு புதுசா சேனல்ல என்ன வருதோ அதான் சொல்லுவான். ஆனா சபை மட்டும்தான் உங்களை கண்டிக்கும், உங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும், உங்களை குற்றமற்றவரா மாற்றணும். அந்த சபையை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப இயேசுவின் ரத்தம் இந்த மாதம் உங்களை குற்றமற்றவராய், பரிசுத்தம் உள்ளவராய், கண்டிக்கப்படாதவர்களாய், ஆமென் சொல்லுங்க, தூரமாய் இருந்த உங்களை சமீபமாய் தேவன் உங்களை மாற்றியது இந்த இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். அப்ப இருத்திரத்தாரை ஒன்றாக்கினது இந்த ரத்தம், ஒப்புரவாக்கினது. இப்ப பிதாவுக்கும் எனக்கும், இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு குறைவும் இல்லை, தடையும் இல்லை. இப்ப ரெண்டு பேரை ஒன்னாக்குனது தான் இந்த ரத்தம். இந்த ரத்தம் உங்க கையில வரும்போது உங்களை வானத்தையும் பரலோகத்தையும் பூமியையும் இந்த ரத்தம் தான் இணைத்திருக்கிறது. அந்த கையில தூக்கி பிடிக்கும் போது சொல்லும், இந்த ரெண்டையும் இணைத்தது தான் இந்த ரத்தம். பரலோகத்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டானதே இந்த ரத்தத்தினால தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, இந்த இயேசுவின் ரத்தம் அடைக்கலமான ரத்தம், அடையாளமான ரத்தம் அல்ல. அது எனக்குள் என்ன செய்கிறது? எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். The book of Hebrews, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிங்கம்மா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹலோ, சபைக்கு ஒரு நல்ல குட் நியூஸ். நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்க? இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? எங்களுக்கே தெரியல நாங்க எங்க உட்கார்ந்துருக்கோன்னு. அப்படியா? அந்த தெளிவு கூட இல்லாம இருப்போம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்தீங்க? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தினத்துக்கு வந்து சேர்ந்து. இப்ப இந்த ரத்தம் பேசுமா? இந்த ரத்தம் என்ன செய்யும்? உங்க கையில வாங்கும் போது அந்த ரத்தம் உங்களோட பேசும். அது எப்படி பேசுன்றாரு? இயேசுவின் ரத்தம், பழைய ஏற்பாட்டு ரத்தம், மிருகங்களின் ரத்தம், அது பாவங்களை மன்னிக்கும். அதை கண்டுதான் தேவன் மன்னிப்பார். ஆனா அந்த ரத்தம் ஒரு நாள் பேசாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும், அது என்ன பேசுச்சு? வெஞ்சன்ஸ். எப்படியாவது எங்க அண்ணன் என்னை கொன்னுட்டான், நீ பழி வாங்கும். அந்த ரத்தம் பழி வாங்குறதுக்கு பேசுச்சு. பைபிள் பழைய ஏற்பாடு புத்தகத்துல ஆபேலை கொண்டு போய் அவன் அண்ணன் என்ன செஞ்சிட்டான்? வயல்வெளியில் இருக்கும்போது ஒரு குத்திட்டான். பொறாமையினால, காய்மகாரத்தினால அவன் எழும்பி அவனை குத்தி கொன்ற போது ஆபேலின் ரத்தம் கீழே சிந்தப்பட்டது, தரையில விழுந்துச்சு. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, ஏப்பா உன் தம்பி எங்கப்பா அப்படின்ற. யார்கிட்ட? காயின் இடத்துல. சொல்றேன், நான் என்ன காவலாளியோ? என் தம்பி என்ன பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் என்னால? ஆண்டவர் வேற ஒன்றும் சொல்லல, உன் தம்பியினுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. What a powerful word. சொல்ற ரத்தம் பேசுன்றாரு. ரத்தம் பேசும். விஞ்ஞானிகள் எல்லாம் 1990 80க்கு முன்னாடி ஒரு மனுஷனோட உயிர் எங்க இருக்குன்னு தேடினாங்களாம். உடம்புல உங்க உயிர் போச்சுன்றோம்ல, உயிர் எங்க இருக்குன்னு தேடினாங்க விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து. அப்ப டெக்னாலஜி வளரல, 80ஸ்க்கு முன்னாடி.
தேடி 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 சொன்னாங்க. கடைசியில் நாசியில தான் இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் தலையில ஃபோர்ஹெட்ல இருக்கு அப்படின்னா. அதனால தான் இந்த நீங்க யோகாலாம் போனீங்கன்னா உயிரை கொண்டு வந்து இங்கே நிறுத்துவான். எத்தனை பேர் போயிருக்கீங்களா? போனதில் கப்புச்சு புண்ணு உட்காந்துருக்கு. தோத்திரம். உயிரை கொண்டு வந்து எங்க நிறுத்துறாரு? அப்படி உடம்புல இருந்து கொண்டு வந்து இந்த முன்னாடி ஃபோர்ஹெட்ல நிறுத்துவான். உயிர் இங்கே தான் இருக்குன்னுவான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லிச்சு, உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் உயிர் போனன்னு என்ன ரத்தம் போனோன்னு என்ன போயிருது? உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ரத்தத்தை புசியாத, மாம்சத்தில் மிருகங்களுடைய ரத்தத்தை புசிக்காதன்னாரு. ஏன்னா நீ உயிரை குடிக்கிற மாதிரி, உயிரை சாப்பிட்ற மாதிரி. ரத்த பொரியல் சாப்பிட்றவங்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயோ, ரத்தம் சொல்லி வச்சுட்டு வந்தனே, ரத்த பொரியல் என் பிள்ளை கேட்டாலே தோத்திரம். அப்படியா? நீங்க மதியம் ரத்த பொரியலா? கடையில் போனால் கேட்கறதே இல்லை. அவன் என்னத்தை வச்சாலும் சாப்பிட்றது. கேட்டா ரத்த பொரியல்ட்டான என்ன பண்றது? அந்த பொரியலை சாப்பிட்டுருவோம். ஏன் ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுங்க? நன்மையானவர்களை பேசும் ரத்தம். ஆபேல் பேசினதை பார்க்க, அவன் ரத்தம் பேசிச்சு. ஆண்டவரே, என் அண்ணன் என்னை கொன்னுட்டான், அவனை நீங்க பழி வாங்கணும். தப்பு தானே? ஜபம் தப்பு தானே? ஜபமே தப்பு இல்லை. சில ஜபங்களுக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குன்னா, தப்பான ஜபம். அவனை பழி வாங்க, இவனை பழி வாங்க, இவனை அப்படி பண்ணுங்க, இவனை அப்படி இப்படி பண்ணுங்க, அவன் முன்னாடி நான் இப்படி வாழணும். இதெல்லாம் தவறான ஜபம். உங்களை ஆண்டவர் அப்படி வாழ வைக்கவே மாட்டார். அவன் கண்ணு முன்னாடி இப்படி நான் வாழ்ந்தே ஆகணும், 3 மாடி கட்டி ஆகணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு மாடி கூட கட்ட மாட்டீங்க. உங்களுக்கு வேணும்னு கேளுங்க, கத்த தருவார். அவன் பார்க்கணும், நான் கட்டணும்னா கட்டவே முடியாது. கேட்குறான், எங்க அண்ணன் என்னை கொன்னுட்டான், பழித்தீருங்க. ஆனா ரொம்ப அழகா எழுதுறாரு பவுல். பின்னாடி எழுதும்போது ஆக்கியோன், எபிரேய ஆக்கியோன் எழுதுறாரு, எப்பா அவன் ரத்தம் பேசிச்சான், ஆனா அந்த ரத்தம் ஒரு நாள் தான் அண்ணன் சரி விடு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க ஸ்தேவான் கொல்லப்படும் போது, 7ஆம் அதிகாரத்தில் கடைசி போது ஸ்தேவான் கொல்லப்படும் போது, ஸ்தேவான் மரிக்கும் போது கல்லை தூக்கி அடிச்சவன கடைசியா ஸ்தேவான் உயிர் விடும் போது 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்றான், பிதாவே ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது நம்மளுக்கு தெரியல. சிலர் மரிக்கும் போது தான் பழி வாங்கிறதுக்கு ஜெபம் பண்ணாம நல்லா ஜெபம் பண்ணிட்டு மரிச்சாங்க. ஆனா ஆபேலின் ரத்தம் நன்மையை பேசலையா, பழி வாங்கிறதுக்கு பேசிச்சான். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, நன்மை செய்யும்படி. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம். Still the blood is speaking. The blood is speaking. ஒரு ரத்தம் இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து நன்மையை பேசிக்கிட்டே இருக்குன்னா அது இயேசுடைய ரத்தம். அது ஏன்னா அது சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விளையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. ஆமென். எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் கையில வாங்கும் போது சொல், இந்த ரத்தம் தான் எனக்காக இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கு. நான் இவங்களுக்காக சிந்தினேன், எவ்வளோ பாடுபட்டு சிந்தினேன், அப்பெல்லாம் அந்த ரத்தம் பேசல. ஆமென். எவ்வளோ பாவத்தை இவன் வாழ்க்கையிலிருந்து மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லல. நன்மையானவைகளை பேசும் ரத்தம். எனக்காக ஒருத்தர் இன்னைக்கு பேசுறாருன்னா நன்மை உண்டாகும்படி. யாருக்கு நன்மை உண்டாகும்படி? எனக்கு, பாவியா இருந்த எனக்கு, உண்மை இல்லாதவனாகி எனக்கு, பரிசுத்தம் இல்லாதவனாகி எனக்கு. இன்றைக்கு அந்த ரத்தம் பேசலன்னா நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. இன்னைக்கு காலையில பிதாவிடத்தில் அந்த ரத்தம் பேசிச்சு. பாருங்கப்பா எவ்வளவு துணிகரமா இவன் போறான் அப்படின்னு பேசிச்சா. உங்களை பார்த்து ஜோமனாம காலையில் எந்திரிச்சு அப்படியே இந்த சர்ச்சுக்கு போய் இந்த கையில வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு ஓடி போய் கரிய தின்னணும்னு போறானே அப்படின்னு அந்த ரத்தம் பேசிச்சா? அப்படிலாம் பேசணும்ல. என் ரத்தமா தான் பேசியிருக்கோம். வீணா போனவன் உலகத்தை சுத்திட்டு இருக்கிறான் இந்த விசுவாசி. ஆண்டவரே
இவன் போகும்போது அந்த காரு டயர் தான் பஞ்சர் ஆகாதா? என் ரத்தம் அப்படித்தான் பேசி இருக்கும். மூக்கு ஒழுவிச்சு பாஸ்டர், அதனால வரல. ஆண்டவரே அவனுக்கு மூக்கே இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன்னா என் ரத்தம் பேசுமா? நானும் தான் அப்படித்தான் பேசியிருப்பேன். என் இறுதி என் காலில் நேத்தெல்லாம் அப்படித்தான் பேசிச்சு. உன் ஆண்டவர் சொன்ன இந்த காலையில், ஏன்டா உன் இறுதி இப்படி பேசுது என்கிட்ட? ஊழியக்காரனே, சிலரை பூச்சி நீ கசப்பாக இருக்காது. ஏன் கசப்பு கோவம்லாம் ஏன்னா சர்ச்சுக்கு வரதில்லை, அதான் பிரச்சனை. வேற ஒன்றும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை குறித்து என் ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் வரலன்னா தான் இந்த ஆள் வரல, அந்த ஆள் வரல, அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். சாயந்தரம் வந்துருமா, சாயந்தரம் வராதா, இது படுக்கையில் படுத்திருக்கா இல்லை எங்கே படுத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு என் இறுதியும் பேசும்போது ஆண்டவர் சொல்லாரு, ஏன்பா உன் இறுதியும் இப்படி பேசுது? நீ காலையில் ஆண்டவர் சொன்ன, நீ பேசாத, பேசாம நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இயேசு ரத்தம் ஒரு நாளும் என்ன போல பேசாது, ஆபேலை போல பேசாது. அந்த ரத்தம் உங்களுக்காக ஸ்டில் இன்னைக்கு நீ உண்மை இல்லைனாலும், பரிசுத்தம் இல்லைனாலும், குறைவுள்ளவர்களா இருந்தாலும், இன்றைக்கு அந்த ரத்தம் நன்மைக்காக மட்டும்தான் பேசும். என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, அதை தவிர வேற ஒன்றும் பேசாது. என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, என் பிள்ளை நன்மை சுகமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ரத்தம் வேற மாதிரி பேசவே பேசாது. அந்த ரத்தம் நன்மையானதை மட்டும்தான் பேசும். உங்களை பத்தி அந்த ரத்தம் இன்றைக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசும். வேற ஒரு மனுஷனா இருந்தா, வேற ஒரு மனுஷனுடைய இருதயமா இருந்தா வேற பேசும். 4வது வாசிக்கலாமா? இந்த ரத்தம் என்னத்தை செய்யுமாம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில், thank you holy spirit. எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு பக்கம். இப்ப இதுல எழுதுறாரு எபிரேயாக்கியோன், என்ன எழுதுறாரு? ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! இந்த ரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அந்த ரத்தம் உங்களை தைரியப்படுத்தும். தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கும், மார்க்கத்தினுள் நுழைவதற்கும், தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கும் இந்த இயேசுவின் ரத்தம் தான். இரண்டாவது, இந்த இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம், ஒப்புரவாக்குகிறது. இனி எனக்கு அவருக்கு இடையில எந்த கேப்பும் இல்லை, என்னை ஒப்புரவாக்கிச்சு. மூணாவது, நன்மையை பேசும். இந்த ரத்தம் எனக்காக, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் எவ்வளவோ கொடூரமான தவறுகள் செய்திருந்தாலும், அதுக்காக தவறு செய்ய விட்டுற மாட்டாரு. அவர் எனக்காக பேசுறதுனால தான் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஆமென். பிதாவே, இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 4வது பைபிள் சொல்லுது, அது என்னை பரிசுத்தப்படுத்தும் ரத்தம். ஹல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம். அது ஒப்பு கொடுத்த ரத்தம். ரத்தம் முழுவதையும் மனுக்குலத்துக்காக சிந்தி அதை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி செத்த கிரியைகளற நம்மை மனசாட்சியை சுத்திகரிப்பது. எவ்வளவு நிச்சயம்! சுத்திகரிக்கிற ரத்தம், பரிசுத்தப்படுத்துற ரத்தம். இந்த ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா, ஒரு மாசம் நீங்க பங்கெடுக்கல பந்தியில, என்ன ஆகும்? உங்களை சுத்தம் பண்ணலன்னு அர்த்தம், பரிசுத்தம் பண்ண இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பரிசுத்தம் படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அப்பதான் அவர் பரிசுத்தப்படுத்துவார். வாலண்டரா போய் யாரையுமே கர்த்தர் பரிசுத்தப்படுத்த மாட்டார். ஆமென். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா. ஜெபமே பண்ணாத ஒருத்தனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாரா? தன் கிரியைகள் கண்டிக்கப்படும்படிக்கு அவன் ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியினிடத்துக்கு வந்தாதான் அவன் கிரியை கண்டிக்கப்படும். நீங்க வெளிச்சம் யாரு? ஒளி யாரு? தேவன். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். அப்ப ஒளியாகிய தேவனிடத்துல, வெளிச்சமாகிய தேவனிடத்துல நான் போய் முழங்கால நிற்கும் போதுதான் தேவ சமூகத்துல அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார். ஏன்பா ஜெபம் பண்ணுன்றோம்? சும்மா சொல்றோமா? உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தணும். எதுக்காக? அவருக்கு ஆராதனை செய்வதற்காக. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. ஊழியம் என்ன? ஆராதனை தான் ஊழியம்.
நீ இறங்கி ஊழியம் செய்ய மாட்டேங்கிறீங்க, ரைட்? அட்லீஸ்ட் பாட்டு பாடி அந்த பாட்டு பாடுறது கூட வர மாட்டேங்கிறீங்க. எல்லாம் பாட்டு நேரம் முடிஞ்சு, ஆராதனை நேரம் முடிஞ்சு, ஒரு துணிகரம் இருதயத்தில், சோம்பேறி. 9 மணின்னா அந்த இருதயம் அடிக்கணும், லேப்டாப்னு துடிக்கணும். எங்க வீட்டில் காலையில் எவ்வளவு பரபரப்பா இருக்கும் தெரியுமா? சோத்திரம். 8:30 மணிக்கு மேல ஆச்சுன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு, இங்கேருந்து போகணும், 10 நிமிஷம் ஆகணும், வழியில் ஏதாவது நின்றுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஆராதனை ஆரம்பிக்கணும். நாங்கள் தேவனுக்கு பயந்தானப்பா வரோம், நீங்கள் அதை பற்றி கவலையப்படுறது இல்லை, அப்படிதானே? 9:30, 9:45, 10 மணி சமாளிச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ராங். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனுக்கு சரியா நேரம் கொடுக்குற குடும்பங்களை கவனிச்சு பாருங்க, அந்த குடும்பங்கள் ஒரு செழிப்பு இருக்கும். நான் சும்மா சொல்ல, நீ பார்த்து சொல்லுங்க. 30 வருஷம், இது 31வது வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சு ஊழியத்தில். இந்த ஏப்ரல் மாசத்தோட 31 years I serve God. ரொம்ப சந்தோஷம். நான் நேற்று நினைச்சேன், 31 வருஷம் என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். எத்தனை ஆயிரங்களை சந்திச்சிருப்போம், எத்தனை குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருப்போம், எத்தனை பேத்துக்கு சுகத்தை எங்க மூலமா கத்தர் கொடுத்துருப்போம், விடுதலை, எத்தனையோ. அப்படியே நான் படுத்திருந்தேன், என் மண்டையில ஓடுதெல்லாம். எத்தனை பிரயோஜனமா நான் தேவனுடைய ஊழியத்துக்கு இருந்திருக்கேன். பரலோகத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமா தேவன் என்ன வச்சார். 31 வருஷம் விசுவாசியா வாழல, ஊழியக்காரனா வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கை விசுவாசி வாழ்க்கை ஒரு நாள் கூட இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் கூட நான் விசுவாசியா வாழவே இல்லை. அப்படின்னா என்ன பாஸ் அப்படின்றீங்களா? சிஎஸ்ஐலேருந்தே ரட்சிக்கப்பட்டேன், ஸ்தோத்திரம். 21 வயசுல யூத் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அன்னைக்கு தேவன் அபிஷேகம் பண்ண அன்னைக்கே நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க சர்ச்சுக்கு போனீங்களே பாஸ்டர், அது சும்மா போய் உக்காந்துட்டு வருவோம் எல்லாத்தோடையும் சேர்ந்து. நான் ஒரு நல்ல விசுவாசியா வாழவே இல்லை. 21 வயசு வரைக்கும் உலக பிரகாரம் வந்து சிஎஸ்ஐ தான் போயிட்டு இருந்தேன். ஒரு சடன் மாற்றம், அப்படியே அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் தூக்கி ஊழியக்காரன் வச்சிட்டார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஊழியக்காரன் ஆயிட்டேன். சில காலங்கள் வாழ்ந்து ஊழியக்காரன் விசுவாசியா வாழ்ந்து அப்புறம் ஊழியக்காரன் ஆகுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, ஒரே ப்ரமோஷன் தூக்கி ஆண்டவர் போட்டார் மேல. அப்ப இந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய, ஆராதனை செய்ய உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கார்ல. ஆமென். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் உங்களை, உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்க மனசாட்சியை சுத்தம் பண்றார். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனை சந்திப்பதற்கு மனசாட்சி சுத்தமா இருக்கணும். மனசாட்சி சுத்தமா இல்லைன்னா நீங்க எப்படி தேவனை, குற்ற உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா எப்படி தேவனை சந்திக்க முடியும்? உள்ள வருவீங்க, இப்படியே தலையை குடிச்சுட்டே நிற்பீங்க. உங்களால பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, செய்தி கேட்க முடியாது. எப்படா இவர் முடிப்பார், எப்படா ஓடலாம், அந்த பயம் இருக்கும் உள்ள. ஆனா உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தைரியமா செய்தி கேட்பீங்களா? உட்கார்ந்து தைரியமா உங்களால இன்னும் கொஞ்ச நேரம் செய்தி கேட்க முடியுதுன்னா நீங்க நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தில் பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க. எப்படா முடிப்பார், எப்படா ஓடலாம், திருவிருந்து தொடக்கத்துக்கு முன்னாடி வெளியில டமாலு குதிச்சிடலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நீ சுத்திகரிக்கப்படல. உன்னை பயத்தோடையே பிசாசு வச்சிருக்கான். பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுது இல்ல, உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது. இந்த உலகத்துல யாராலையும் உங்க மனசாட்சியை சுத்திகரிக்க முடியாது, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மனசாட்சியை சுத்தம் பண்ணோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் ஒரு நாள் தரிசிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல அப்படின்னா அன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கணும். பரிசுத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு நாள்ல முடிஞ்சு போறது இல்ல. விசுவாசியுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில அன்னைக்கு பரிசுத்தம். நீங்க ஒன்றும் குற்றப்படவே வேணாம். நான் சொல்றேன், உங்க மனசாட்சி குற்றப்படவே வேணாம். ஐயோ பாஸ் என்னை பத்தி தான் பேசுறேன், உங்களை பத்தி தான் பேசுறேன், வேற யாருக்கும் பேசல. ஆமென். ஆனா உங்களை சுத்தம் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்றேன். பரிசுத்தம் என்ன, எல்லாரும் தவறுறோம், எல்லாரும் தவறு செய்கிறோம். கண்கள்ல தவறு செய்கிறோம், வாயில தவறு செய்கிறோம், கைகள்ல தவறு செய்கிறோம், எத்தனையோ இருக்கு. பாசமா சொன்னேன், 2.5 மணி நேரம் உட்கார்ந்து என்ன நான் சரிப்படுத்தினேன், என் பலவீனம் என்னை விட்டு போயிடுச்சு. இதான் ரகசியம். உங்களுக்கு வியாதி பலவீனமா ஒன்றும் செய்யாதீங்க. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உடனே எந்த டாக்டர் பெஸ்ட்னு பார்க்காதீங்க. அல்லேலூயா. நம்ம மண்டை உடனே குறுக்கட் மைண்டு கிரியை செய்யும். உடனே போட்டு பார்த்து இது இந்த நரம்புக்கு இந்த டாக்டரா, கிட்னிக்கு இந்த டாக்டரா, சட்னிக்கு இந்த டாக்டரா. அல்லேலூயா. அப்படி உடனே போட்டு பார்த்து அந்த வியாதியை நோண்டி நொங்கு பார்ப்பாங்க. நம்ம ஆட்கள் குரங்கு மாதிரி கையில பூமாலையை கொடுத்த குரங்கு என்ன செய்யும், பிச்சு எடுத்துருமா. அது போல ஒரு சரீரத்தோட பலவீனம் வந்துச்சு வச்சுங்களேன், உடனே யூடியூப்ல போடுறது. இந்த பலவீனம் என்ன பண்ணும், அவன் எழுதியிருப்பான் இது இங்க போவது அங்க போவோம், கிட்னி பஞ்சர் ஆயிரும், லிவர் போயிடும், ஃபெயிலியர்.
உடனே நம்பாளு, நான் செத்து போயிரும் தெரியுமா உனக்கு? கிட்னி போச்சுன்னா அடுத்து அது போகுமா? அடுத்து அதுதான் மெடிசன், அதான் சயின்ஸ், உண்மை அதுதான். ஆனா இந்த ரத்தம் கிட்னியை சுத்தமாக்கும். இந்த ரத்தம் உன் சரீரத்தை சுகமாக்கும். தேவனுடைய சமூகத்தில் எந்த தேவ பிள்ளை ஒப்புரவாகிறார்களோ, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் பலிபீடத்தில் சொல்றேன், உன் சரீரத்தில் அந்த வியாதி நிலைப்பதில்லை. ஒரு சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ரத்தத்தில் பங்கெடுப்பதற்கு முன்பு இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆவியிலும் சரீரத்திலும் ஒரு மனசாட்சியில் சுத்தம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஷேகேலா காத்துராபா. ஒரு மகிமை இறங்குகிறது, ஒரு பரிசுத்தம் இறங்குகிறது. தேவனுடைய ரத்தத்தில் உண்டாகிற பரிசுத்தம் சபைக்குள்ள இறங்குகிறது, சுகம் உண்டாகிறது. சிலருடைய சரீரத்துக்குள்ள சுகம் இறங்குகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் அந்த சுகம் நிரந்தரமாகட்டும், நிரந்தரமாகட்டும் ஆண்டவர், நிரந்தரமாகட்டும் ஆண்டவர். ஷேகேலா காத்துராபா. அன்பா சொல்றேன், உங்க சரீரத்தில் பலவீனம் வந்தா எவ்வளவுக்கு மருந்து சாப்பிடலாம், மெடிசன் சாப்பிடலாம், ஓடாதீங்க. நாங்க தான் சாட்சி. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உங்களை அலசி பாருங்க, நான் எங்க தப்பு செஞ்சேன், என் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமில்லாத இடம் எது, எதுனால அவரால் ஒப்புரவா உங்களை சரி செய்ய முடியும், உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். நீங்க சொல்லி பாருங்க, ஒப்புரவாய் பாருங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தம் பண்ணிடுவார், உங்க வியாதியை உங்களை விட்டு எடுத்துருவார். சில நேரத்தில் சில வியாதிகள் நம்முடைய தவறுகளினால வருது. மனசாட்சியை சுத்தம் பண்ணி, மனசாட்சியில ஒரு நாளும் குற்றமுள்ளவர்களை அலையவே அலையாதீங்க. உங்க மனசாட்சி எதையோ உன்னை குற்றப்படுத்துது, உங்களால சரியா சபைக்கு போக முடியல, தேவனை பார்க்க முடியல, நீ சரியா ஜெபம் பண்ண முடியல, குற்றப்படுத்துதுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட போய் அதை சரிப்படுத்துங்க. ஆமா ஆண்டவரே, என்னால் சரியா ஜெபம் பண்ண முடியல, நான் முந்தி மாதிரி சரியா உங்க சமூகத்துக்கு வர முடியல, முந்தி மாதிரி பைபிள் என்னால் படிக்க முடியல அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆட்கள் அதை வழக்கமா வச்சுக்குவாங்க. நைட் ஆனா இல்ல படுக்க போவோம், நான் நினைச்சேன் ஆண்டவரே ஆனா முடியல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, தூங்கிடுவான். அடுத்த நாள் நைட்டு போவாங்க, திருப்பி மறுபடியும் நான் நினைச்சேன் ஆண்டவரே ஆனா முடியல ஆண்டவரே. அவரு சொல்லுவார், நான் நினைச்ச உன்னை ஆசீர்வதிக்கணும்னு, ஆனா என்னால முடியல அப்படிம்பாரு. அன்னைக்கு நைட்டே உங்கள்கிட்ட பேசுவார் கனவுல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க என்ன விளையாடுறீங்களோ அவரும் அதே விளையாடுவார். இல்லையா? விளையாடக்கூடாது, சரிப்படுத்தணும். சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த தேவன் நமக்கா பரிந்து பேசுகிற காரியம். இந்த ரத்தம் பேசிட்டே இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்திடுங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா 100 சரிப்படுத்த சொல்ல, அண்ணனுக்கு என்னத்தை உணர்த்துறாரோ அதை சரிப்படுத்து. கடைசியா ஒண்ணு வாசித்து முடிக்கிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபத்துல 9ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிக்க. The book of Hebrews chapter 9 verse 20. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் உள்ள அநேக சம்பவங்களை மேற்கோள் காட்டின ஒரு புஸ்தகம் இந்த எபிரேய புஸ்தகம் தான். ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது பூமியில் ஊழியம் செய்த போது மத்திய, மார்க், லூக்கா, யோவான்ல 4 சில காரியங்களை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கோடிட்டு காண்பித்திருப்பார். யோனாவை குறித்து சொல்லியிருப்பார், ஆபிரகாம் குறித்து சொல்லியிருக்கார், சாராளை குறித்து. ஆனா பழைய ஏற்பாட்டில் நடந்த அநேக சம்பவங்களை அப்படியே எழுதுறது யாருன்னா இந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேய ஆக்கியோனாகிய பவுல். என்ன சொல்றாரு? தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்ட தேவன் சொன்ன வார்த்தையை இங்க எழுதி காண்பிக்கிறார். அது என்ன ரத்தம் சொல்லுங்க? உடன்படிக்கையின் ரத்தம். ஸ்தோத்திரம். ஓ, இந்த ரத்தம் தான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் மிருகங்களின் ரத்தம். ஆனா அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது வாசியங்கள் என்னோடு கூட. ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். லூக்கா 22:20 வாசித்தலாமா? The Gospel book of Luke chapter 22 verse 20. லூக்கா 22:20 ஆண்டவர் சொல்றாரு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும்
கொடுத்து, இந்த பாத்திரம் குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேட்ட மிருகங்களுடைய ரத்தத்தை சொல்லி இது உங்களுக்காக உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கைன்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனோட என்ன செய்யுது சொல்லுங்க? உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன? கவர்னன்ட் அப்படின்னா என்ன? உனக்கு நீ, எனக்கு நான், இனிமேட்டு அப்படிதானே. திருமண உடன்படிக்கை இருக்கிறது, நாடுகளுக்கு நாடுகள் உடன்படிக்கை இருக்கிறது, வர்த்தக உடன்படிக்கைகள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். அதுலதான் அப்ப எதுக்கு நல்ல கவனிங்க, இதுல ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு, சொல்லி முடிக்கிறேன். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் எதுக்காக சொன்னார்? எதுக்காக உடன்படிக்கை? நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரலன்னா, சரியா, இப்ப தேவன் உங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டார். அதனாலதான் மாசம் மாசம் இந்த ரத்தத்துல நீங்க பங்கெடுக்கிறீங்க. இது உங்களோட உடன்படிக்கை. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற அநேகருக்காய். அது இப்ப உங்களுக்கு ரெண்டு எழுதுறாரு. மத்தேயுல எழுதுறாரு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தம். லூக்கால எழுதுறாரு உங்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை ரத்தம். அப்ப ரெண்டு காரியத்துக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. எதுக்காக? ஒன்னு விசுவாசியா இருக்கிற உங்களோட அவர் பண்ண உடன்படிக்கை. இன்னொன்று, இன்னும் ரட்சிக்கப்படாம புறஜாதி இருக்காம பாத்தீங்களா, அவனையும் சிலரோட இந்த ரத்தம் உடன்படிக்கை பண்ணிருக்கு. அவன் இன்னும் உள்ள வரல, அவ்வளவுதான். உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பக்கத்து வீடா இருக்கலாம், எழுத்து வீடா இருக்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அப்பா இவரெல்லாம் உள்ள வந்தாரு. ஏன்னா இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் ரத்தம் அந்த மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. இன்னும் ரட்சிக்கப்படல, அவ்வளவுதான். அவன் உள்ள வந்துருவான், ஆண்டவர் வரதுக்குள்ள கட்டாயம் வந்துருவான். ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இந்த உடன்படிக்கை ரத்தம் எதற்காக? ஏன் இந்த உடன்படிக்கை ரத்தத்தோட உடன்படிக்கை பண்ணணும்? நான் ஏன் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணணும்? ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வந்தது. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் ரத்தத்தின் மூலம்தான் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம். இப்ப நம்ம எந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துறோம்? பெரும்பான்மையான வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் தான். அப்படிதானே? வாக்குத்தத்தம் எடுத்தாலே எங்க தான் வருது? ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் சில வாக்குத்தத்தங்களை நம்ம எடுக்கலாம். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு எப்படி வருதுன்னா, கிறிஸ்து இயேசு மூலமாய் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வருகிறது. அப்ப நான் இயேசுவோட ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணலன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் தேவன் எனக்கு வச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்கு சொந்தமாக்க முடியாது. அப்ப இந்த உடன்படிக்கையின் ரத்தம் எதுக்காக? என்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். என் முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் தான் என் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்தது. அப்ப அதனால தான் சொல்றாரு, இந்த ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. எழுந்துங்க, சோமல்லாம். தேவனுக்கு மகிமை. 1 யோவான் 7 அதிகாரம் 7 சொல்லுது, இந்த ரத்தம் மன்னிக்கும் ரத்தம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கு. நீங்க பங்கெடுக்க போகிற இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற ரத்தம், உங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற ரத்தம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ரொம்ப நேரம் ஆயத்தமாக கூடாது, டக்குன்னு எழுந்து நின்று தேவ சமூகத்துல என்னை மன்னிக்கிற ரத்தம். நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், துணிகரமா செஞ்சிருந்தாலோ அறியாம செஞ்சிருந்தாலோ, ஆண்டவருடைய சமூகத்துல நின்று சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னத்தை மன்னிக்கணும்னு ஆண்டவர் கேட்பார். உங்க மனதுல என்ன ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. பைபிள் சொல்லு, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். பாவமே என்கிட்ட இல்லைன்னு எந்த மனுஷனாவது சொன்னா அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவன், ஏமாத்துகிறவன் அர்த்தம். இயேசுவின் ரத்தம் விடுவிக்கிற ரத்தம். கடைசியா 7வது எபிரேயர் 2 அதிகாரத்துல, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமையாயிருந்த உங்களை விடுதலையாக்கும்படி அவர் அப்படி செய்தார். எப்படி? ரத்தம் சிந்தினார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். வலது கையை உயர்த்தி விடுவிக்கப்பட்ட அத்தனை பேரும், நீங்க விடுவிக்கப்பட்டவங்க முதல்ல உங்களுக்கு தெரியும். இயேசுவின் ரத்தம் என்ன மீட்டது, இயேசுவின் ரத்தம் என்ன விடுவித்தது, இயேசுவின் ரத்தத்தில் நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
இயேசுவின் ரத்தத்தின் மூலம்தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேருகிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான நல்ல வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பந்திக்கு ஆயத்தமாய் வந்தவர்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவங்க நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்படியே நீங்க அடுத்த மாசம் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாயிரு.